தினமும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் புதுசாக சுவையாக இந்த மாதிரி சத்தும் சுவையும் கலந்து ராகி பன் தோசையும் கூடவே வேர்க்கடலை சட்னி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை, கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இன்னொரு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 5-6 வரமிளகா, கூடவே உரிச்ச பூண்டு ஒரு 4 சின்ன துண்டு புளி சேர்த்து வறுத்து எடுத்து பவுலில் மாற்றிட்டு அதே வானலில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கேரட் துருவந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்க ஆற வச்சுடுங்க. மிக்சர் ஜாரில் 2 பத்த தேங்காய், 3/4 கப் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே வறுத்து எடுத்த மிளகாய், பூண்டு, புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி கலந்திங்கன்னா நல்லா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. இப்போ மாவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுத்து அதில் தண்ணிலாம் சேர்க்காமல் அதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரவை அரைப்பட்டிருக்கும். இப்போ அதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிட்டு வதக்கி ஆற வச்ச கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயம் சேர்த்து உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து இந்த மாவை ஆப்ப கடாயில் குட்டி கடாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இது மாதிரி ஊற்றி எடுத்து ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடு வெந்தது எடுத்திங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டான நல்ல மொறுமொறுன்னு பன் தோசை ரெடி. இது கூட வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். 4-5ன்னு கேட்டு எக்ஸ்ட்ரா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.